காலையிலேருந்தே அரோராக்கும் கமருதீனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை. அது ஆதிரியும் ஒரு காரணம். இந்த சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அரோரா வந்துட்டு விக்ரம் கிட்ட போய் ரொம்ப கன்ஃபஸ் பண்ணி பயங்கரமாக அழுறாங்க. அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அழுறாங்க. அதனால விக்ரம் வந்து உள்ளே வந்து கேட்க வராரு. என்னாச்சு அப்படிங்கிறத பேச வராரு. அப்போ கமருதீனும் அப்போ கானா வினோத்தும் அவங்க சைடு உள்ள நியாயங்களை சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆதிரி வந்துட்டு நான் ஒரு பொண்ணுக்கிட்டயா போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பேன். இந்த மாதிரிலாம் என்னை பற்றி தேவையில்லாமல் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் செகண்ட் வீக்லேயே ஆதிரி சொன்னாங்க போல இருக்கு. அப்போ எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு மட்டும் தான் தெரியும், என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா, எனக்கு வெளியில் போய் கல்யாணம் ஆக வேண்டாமா, என்னை பற்றி நானும் ஒரு பையன் தானே, என்னை பற்றி இப்படி தப்பாக சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி மேல உள்ள கோவத்தை சொல்கிறாங்க. அப்போ வந்து இவங்களும் ஓகே, அதனால தான் கமருதீனுக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அது நியாயமாக எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமித் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் கமருதீன், நீ சொன்ன அந்த வார்த்தை, அவர் என்ன கமருதீன் வந்து ஒரு விஷயம் கேட்டிருப்பாரு அரோரா கிட்ட, அதை கேட்டதை வந்து கண்டிப்பாக தப்பு, அந்த வார்த்தை நீ பேசியிருக்கவே கூடாது, எப்போவுமே ஒரு லிமிட்டோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து இந்த இடத்துல அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட். அவங்க பார்வதி அப்புறம் கமருதீன் கானா வினோத் எல்லாருமே அவங்க சைடு உள்ள கம்ப்ளைண்ட்ஸை சொல்கிறாங்க. பிலோ த பெல்ட் பேசுகிறாங்க அரோராவும் ஆதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லும்போது விக்ரம் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறது எல்லாமே பிக் பாஸ் வைஸ் கரெக்ட் கமருதீன், பட் அவள் உங்களை பிக் பாஸை பார்க்கல, சும்மா வாழை சொல்கிறா, கண்டஸ்டன்ட் அது இதெல்லாம் சொல்கிறா. ஆனால் வந்து பிக் பாஸ் கேம் பொறுத்தளவில் நீங்கள் சொல்கிறது எதையுமே நான் தப்புன்னு சொல்ல முடியாது, நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே கரெக்டு. ஆனால் அவள் வருத்தப்படுறது அதுக்கு இல்லை, உங்களை ஃப்ரெண்டாக நினச்சனால நீங்கள் பேசுகிறதுக்கு அவள் வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட சொல்கிறாரு விக்ரம். உடனே கமருதீனுக்கு வந்து அந்த டைமில் வந்து பயங்கரமான ஒரு கோவம் இருக்குது. ஏன்னா அரோரா இப்படி பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு கோவம் இருக்குது. அதனால் அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் அந்த இடத்துல பரவாயில்ல, விக்ரமும் அமித்தும் ரெண்டு பேருமே வந்து அந்த சண்டையை ஊதி இன்னும் பெருசாக்காமல் இந்த சைடு உள்ள நியாயத்தை எடுத்து சொல்லி அவங்க ஆப்போசிட் பீப்புளை வந்து காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை விட அமித் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாமே ஓகே கமருதீன், உங்ககிட்ட பர்சனலாக அரோரா ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் பப்ளிக்கில் போட்டு உடைக்கக்கூடாது. இந்த வீட்டில் பர்சனல் எதுவுமே கிடையாது, பட் பர்சனலாக ஒரு விஷயத்தை அரோரா சொல்லியிருக்காங்கன்னா அது டெஃபினட்டாக பப்ளிக்கில் போட்டு உடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமித் ஒரு நல்ல அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாரு. நிஜமாக அந்த மனுஷன் ஜெம். இப்படி ஒரு கேவலமான சீசனில் வந்து இப்போ அமித் வந்து பெருசாக எதுவும் கேம் பிளேயே பண்ணலைன்னா கூட அவர் கூட வின்னர் ஆகிட்டா எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து எந்த சண்டையுமே அவர் பெருசாக்க மாட்டார். எல்லா சண்டையிலையும் ஒரு சைடு உள்ள நியாயத்தை இன்னொரு பக்கம் சொல்லி இன்னொரு சைடு உள்ள நியாயத்தை இன்னொரு பக்கம் சொல்லி அதை வந்து சாஃப்டாக்க ட்ரை பண்ணுவார், எல்லாரையுமே காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவார், எந்த சைடும் எடுக்க மாட்டார். ஸோ அதை தான் அமித் வந்து பண்ணுறாரு. பண்ண உடனே வந்துட்டு அவங்களும் அதை சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டு போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா வந்து கன்ஃபெஷன் ரூமில் உள்ளே உட்காந்து படுத்திருக்காங்க. கன்ஃபெஷன் ரூம் டோர் வந்து எப்போயுமே வந்து ஓப்பனாக இருக்காது, அது எப்படி உள்ளே ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல. உள்ளே போய் அந்த சீட்டில் ரொம்ப நேரமாக படுத்து அழுதுட்டு இருக்காங்க. எப்படி உள்ளே போனாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.